day 16 section 1 6 pm to 6:40 pm. என்ன பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் காம்பன்சேட்டர்ஸோட MCQ பார்த்துருவோம். காம்பன்சேட்டர்ஸோட MCQ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எல்லாரும் கமெண்ட் பண்ண பாருங்க, தெரிஞ்சா கமெண்ட் பண்ண பாருங்க. The transfer function of an integral compensator is given by option A 1 by s, and option B 1 by s square, and option C k by s, and option D ks. K by s. Two compensators have transfer functions. G1 of s வந்து 5 into s plus n divided by s plus 50, and G2 of s வந்து s plus 50 divided by 5 into s plus n respectively. Option A both are lag, and option B both are lead, and option C G1 is lead and G2 is lag, and option D G1 is lag and G2 is lead. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எத்தனை பேர் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் பார்ப்போம், அதை வச்சுட்டு நான் சால்வ் பண்றதா இல்லையான்றது முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த क्वेश्चन? Sir, G1 is lead and G2 is lag, sir. Option C. ஓகே, கரெக்ட் தான். பட் ஆனா அதான் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது ஒன்றும் யாரும் இது பண்ண ரைஸ் பண்ணல, நிறைய பேர் பண்ணல. சரி, ஓகே, இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். நீங்க சொன்னது ஆன்சர் கரெக்ட் தான் மேம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பாருங்க. ஒரு ஆல்பா இன்ட்டு 1 plus sc divided by 1 plus alpha sc இருக்கும். இது வந்து ஃபேஸ் லீட் காம்பன்சேட்டருக்கு, சரிங்களா? ஃபேஸ் லீட் காம்பன்சேட்டருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? alpha into g of s equal to alpha into 1 plus sc divided by 1 plus alpha sc. இங்க வந்து ஃபேஸ் லீட் பொறுத்தவரைக்கும்னா ஆல்பாவோட வேல்யூ வந்து லெஸர் தென் 1 இருக்கும், சரிங்களா? இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ் லாக் பார்ப்போம். ஃபேஸ் லாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படின்னா 1 plus sc divided by 1 plus beta sc ன்னு இருக்கும். இது வந்து ஃபேஸ் லாக். இங்க வந்து பீட்டாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கலாம்னா G1 of s இருக்குல்ல, 5 into s plus n divided by s plus 15 இருக்கு, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 1 plus sc இந்த ஃபார்மேட் மாதிரி எடுத்துவாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கு G1 of s. அதை வந்து என்னன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு நான் எடுத்து வரேன். 5 into s plus n divided by s plus 15 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 வந்து காமனாக எடுக்கிறேன். ஸோ என்ன ஆகும்? 5 into 10 divided by 1 plus s by 10ன்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்னன்னா divided by 50a காமனாக எடுங்க. 50a காமனாக எடுத்தா ஆகும் 1 plus s by 15 வரும், சரிங்களா? மியூட் பண்ணாத இருக்காங்க. இப்போ இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இது ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி ஃபார்மேட்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்றேன். இது வந்து 1 plus sc 1 plus alpha sc மாதிரி வச்சுங்க ஃபர்ஸ்ட், சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து t டேஷ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டையும் வந்து t டேஷ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்க வந்து t டேஷ் இருக்கா, இங்க t டேஷ் இருக்கு, இங்க என்ன இருக்கு? t டேஷ் இருக்க இடத்துல 1/10 இருக்கு, சரிங்களா? ஸோ கம்பேரிசன் பண்ணீங்கன்னா t டேஷ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து 1/10 வரும், சரிங்களா? செகண்ட் வந்து இங்க வந்து ஆல்பா t டேஷ்னு இருக்கு. ஆல்பா t டேஷ் அதை கம்பேரிசன் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? alpha t dash equal to 1/50. ஸோ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க t dash வந்து 1/10, alpha t dash வந்து 1/50. ஸோ t dashக்கு வந்து 1/10 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஆல்பாவோட வேல்யூ வந்து 1/5 கிடைக்கும். அதோட வேல்யூ வந்து 0.2. அதாவது இதுல என்ன சொல்லணும்னா ஆல்பாவோட வேல்யூ 0.2 கண்டுபிடிச்சோமா? ஸோ ஆல்பாவோட வேல்யூ வந்து லெஸர் தென் 1. ஸோ லெஸர் தென் 1னா இது வந்து ஃபேஸ் லீட் காம்பன்சேட்டர் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணலாம், சரிங்களா? ஃபேஸ் லீட் காம்பன்சேட்டர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபேஸ் லாக் பார்ப்போம். செகண்ட் இது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஃபேஸ் லீட்னு சொல்லியாச்சு. செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்கு s plus 50. அது இருக்கா? ஆக்சுவலா s plus 15 இருக்கு. நான் முதல்ல இனிஷியலா வந்து 50a காமன் எடுக்கிறேன். செகண்ட் இருக்கு 50a காமன் எடுத்தா 1 plus s divided by 15 கிடைக்கும். சேமே divided by பட் கீழே வந்து 10 5 ஆல்ரெடி இருக்கு. கீழே ஆல்ரெடி 5 இருக்கு. அது இல்லாமல் ஒரு 10 காமன் எடுங்க. காமன் எடுத்தா 1 plus s by 10 இருக்கும். ஸோ சிமிலர்லி கேன்சல்டு. இப்போ திரும்ப அதே ஃபார்மேட்டில் பாருங்க.
ஃபர்ஸ்ட் வந்து டி டேஷோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1/15 இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்பா டி டேஷ் சரிங்களா, ஆல்பா டி டேஷோட வேல்யூ என்ன இருக்குன்னா 1/10 இருக்கு. ஸோ டி டேஷ்க்கு வந்து 1/15 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா. ஸோ 50 வந்து இங்க மேல வரும். ஆல்பா தட் இம்ப்ளைஸ் ஆல்பா ஈக்குவல் டு 5 வரும். இது என்ன சொல்லுதுன்னா ஆல்பா வந்து கிரேட்டர் தென் 1 சொல்லுது சரிங்களா. ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபேஸ் லேக் காம்பன்சேட்டர். ஸோ ஆப்ஷன் இது ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அதாவது G1 of S வந்து ஃபேஸ் லீடு, G2 of S வந்து ஃபேஸ் லேக் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். Next question, the lag compensation as a question கேட்டிருக்காங்க. 0 nearer to the origin, option B pole nearer to the origin, option C pole at the origin, and option D 0 at the origin. தெரிஞ்சதுனா raise your hands and then Option B sir, pole nearer to the origin. அதுக்கு நான் என்ன சொல்லிருப்பேன், pole dominant. pole dominant. அதான் நீங்க லீட் காம்பன்சேஷனா இருந்ததுன்னா அது என்ன டாமினன்ட்டா இருந்திருக்கும், lead compensation zero dominant. lead compensation வந்து zero dominant. இப்போ zero dominant என்ன சொல்றேன்னா 0 is nearer to the imaginary axis அப்படின்னு சொல்லிருப்பேன் சரிங்களா. இது வந்து lag compensation. ஸோ லேகுக்கு வந்து இது வந்து pole dominant. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், pole is nearer to the imaginary axis. ஸோ அதான் ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்து பி கரெக்ட்டுங்களா, ஆப்ஷன் பி கரெக்ட். Next question. The lag compensator. Option A decreases the bandwidth. Option B increases the bandwidth. And option C doesn't affect the bandwidth. And option D increases steady state error. Decreases the bandwidth, sir. Lag A, compensator option A. decreases the bandwidth. Correct answer. So இப்போ இதுல வந்து என்ன வேற ஞாபகம் வச்சுக்கலாம், லீட்னா வந்து லீடுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், increases the bandwidth சொல்லுங்க. Speed of response increase. Decreases the bandwidth சரிங்களா. ஸோ இது வந்து lag compensator decreases the bandwidth. Next question, the transfer function given below சரிங்களா கொடுத்திருக்காங்க. GC of S equal to 1 plus R2C2 into S divided by 1 plus R1 plus R2 into C2S சரிங்களா represents அப்படி கொடுத்திருக்காங்க. Option A lead network, and option B lag network, option C lag lead network, and option D feedback network கொடுத்திருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து என்னன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வச்சு நீங்க என்ன lag ஆலிரான்றது கண்டுபிடிக்கணும். தெரிஞ்சு நோட்டை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் ஆன்சர். ஓகேங்களா. லீட் நெட்வொர்க்கா சார்? லீட் சொல்றீங்களா? வேற எனி அதர் ஆன்சர்? வேற ஏதாவது சால்வ் பண்ணீங்களா? எனி அதர் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபார்மேட் தெரியும்ல, என்ன ஃபார்மேட்னா ஆல்பா இன்ட்டு 1 பிளஸ் எஸ்டி டிவைடட் பை 1 பிளஸ் ஆல்பா எஸ்டின்னு தெரியுமா, அந்த ஜெனரல் ஃபார்மேட் தெரியும். ஸோ ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தெரியும். இப்போ வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இங்க வந்து டி டேஷ்ன்ற இடத்துல என்ன இருக்கு, கம்பாரிசன் பண்ணீங்கன்னா டி டேஷ்ன்ற இடத்துல வந்து என்ன இருக்குன்னா R2C2ன்ற மாதிரி இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஆல்பா டி டேஷ்ன்ற இடத்துல என்ன இருக்குன்னா R1 பிளஸ் R2 இன்ட்டு C2ன்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா டி டேஷ் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா R2C2 ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 இன்ட்டு C2ன்ற மாதிரி இருக்கும். ஸோ C2 கேன்சல் ஆயிடும். அப்போ ஆல்பா வந்து என்ன ஆகும்னா R1 பிளஸ் R2 டிவைட் பை R2. சரி, அட்லீஸ்ட் நான் இதை கண்டுபிடிச்சேன். சரி, இதை வச்சு நீங்க இந்த ஆல்பா வேல்யூ எப்படி டிசைட் பண்ணுவீங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? So 1 plus R1 by R2 is greater than 1. 1 plus R1 by R2 na sir R2 sir alpha equal to alpha must be greater than 1. Okay, sir alpha must be greater than 1. Okay, super. ஆக்சுவலா வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரு இது வந்து என்னன்னா R2 by R2 இருக்கு. ஆக்சுவலா அது கூட தேவை கிடையாது. இப்போ R1 இருக்கு, R2 இருக்கா, R1 வந்து R2 வந்து 1 ஆ இருந்ததுன்னா R1 வந்து அது 1 விட கிரேட்டரா தான் இருக்கும். இல்ல அப்படி சொல்ல, சாரி, இப்போ 1 இப்போ மொத்தம் R2 வந்து 1 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ R1 வந்து சம் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க. R2 வந்து 1 சொன்னேன், R1 வந்து என்ன சொல்லிருக்கேன், சரி 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ R2 வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் 3 வருமா? ஸோ ஆல்பாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 3. ஸோ ஆல்பாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தா அது என்ன காம்பன்சேட்டர் படிச்சிருப்பீங்க? லீட் காம்பன்சேட்டர் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இது சொன்னது புரிஞ்சுதா? இப்போ சொன்ன விஷயம் புரிஞ்சுதா சார்? அப்படி இல்லனாலுமே 1 plus R1 by R2 அப்படி கூட சொல்லிக்கலாம் நீங்க. அதுவும் கரெக்ட் தான். that is greater than 1, definitely greater than 1.
அதுவும் கரெக்ட். அதனால லீடுன்றது கரெக்டான விஷயம். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் நீங்க சொல்லணும். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளா யூஸ் பண்ணுங்க. இல்ல R2/R2னா 1 1+R1/R2. இப்போ 1 பிளஸ்ன்ற மாதிரி போயிடுச்சுல, அப்போ வந்து 1 விட கிரேட்டரா இருக்கு. ஸோ அப்போ வந்து இது வந்து லீடா லேகா மாத்தி சொல்லிருக்கேன். லீடா லேகா ஆக்சுவலா ஆல்பா லெஸ்ஸர் தென் 1 இருந்தா greater than 1. இது கிரேட்டர் தென் 1 இருக்கு. சரிங்களா? இது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு. ஸோ lag. ஸோ சாரி, ஆப்ஷன் ஏ கரெக்ட் இல்ல, ஆப்ஷன் பி கரெக்ட். சாரி, ஆப்ஷன் ஏ கரெக்ட் இல்ல, தப்பா சொல்லிட்டேன். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The phase lead network shifts the phase of a control signal in the order the output phase அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன நெட்வொர்க்னு சொல்லியிருக்காங்க? என்ன நெட்வொர்க் பாருங்க, கொஸ்டின்ல phase lag leadன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? phase lag lead அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா lags at low frequencies, leads at high frequencies. அது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து leads at low frequencies and lags at high frequencies. அப்புறம் வந்து ஆப்ஷன் சி வந்து becomes independent at all frequencies. ஆப்ஷன் டி வந்து leads at all frequencies. என்ன ஆப்ஷன் வரும்? கெஸ் அடிங்க. கெஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்னன்னு பாப்போம். கெஸ் பண்ணுங்க. chat boxல கமெண்ட் பண்ணுங்க. low frequency ஆப்ஷன் ஏ வா சார்? ஆப்ஷன் ஏ சொல்றீங்க. வேற chat boxல கமெண்ட் பண்ணா பண்ணுங்க பாப்போம். எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்க? chat boxல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, வேற 2 பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. மத்தவங்க ஆப்ஷன் பி. சரி, ஓகே. நீங்க இது லாக் லீட் நெட்வொர்க் வந்து அந்த போர்டே பிளாட் பார்த்திருப்பீங்களா? போர்டே பிளாட் எப்படி இருக்கும் லாக் லீட் நெட்வொர்க்ல? இந்த மாதிரி வந்திருக்குமா? இந்த போர்டே பிளாட் நீங்க இந்த மாதிரி தான் பார்த்திருப்பீங்க கரெக்ட்டா? இது நீங்க அதே மாதிரி நான் ஒன்னு கேட்கிறேன். இந்த போர்டே பிளாட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பார்த்திருப்பீங்க, as well as இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பார்த்திருப்பீங்க. சரிங்களா? எது லாக் எது லீட்? இதுல எது லாக் எது லீட் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஒன் லாக், செகண்ட் ஒன் லீடா சார்? ஃபர்ஸ்ட் ஒன் லாக், செகண்ட் ஒன் வந்து லீட். ஸோ இதுல வந்து அப்ப இது வந்து ஆக்சுவலா என்னன்னா இது லாக்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல வந்து லாக்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது லீட்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்ன சொல்லலாம்னா lag at low frequencies. சரிங்களா? lag at low frequencies. இது ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காங்கன்னா phase lag lead network சொல்லிட்டாங்க. சரிங்களா? so lag at இது வந்து low frequencies, initial frequencies தான். so lag at low frequencies and lead at high frequencies. சரியா? lead at high frequencies. இதுல வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அந்த டயக்ராம் வச்சு நான் சொல்லிட்டேன். ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய நான் போகல. போர்டே பிளாட் வந்து மொத்தம் 3 போர்டே பிளாட் வரைஞ்சிருக்கும். ஒன்னு வந்து லீட் குறைஞ்சிருக்கும், இன்னொன்று வந்து லாக் குறைஞ்சிருக்கும். ஸோ லாக் லீடுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்னன்னா lead compensation needed for a closed loop system as a following transfer function GCFS is equal to k into 1 plus 1 by a into s divided by 1 plus 1 by b into s for such a network சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் ஏ is lesser than b. உங்க நோட் பேட் எடுத்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ is less than b, ஆப்ஷன் பி b is less than a, ஆப்ஷன் சி a is greater than kb and ஆப்ஷன் டி b is less than ka. நோட் பேட் எடுத்து சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி சொல்றீங்க. ஓகே, இருக்கும். மத்தவங்க சால்வ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 2 பேர் ஆப்ஷன் ஏ சொல்லிருக்காங்க. வேற ஏதாவது கமெண்ட் இருக்கா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த क्वेश्चन வந்து என்ன எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சரி, இதுல வந்து நீங்க இன்னொரு விஷயமா கூட பண்ணலாம். என்னன்னா
இது வந்து என்ன சொல்லிட்டாங்க, லீட் காம்பன்சேஷன் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லீட் காம்பன்சேஷன் சொல்லிட்டாங்க. சரி, நம்ம s plus a s plus b ஃபார்மேட் கூட வர வைப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து 1/a வந்து நான் காமன் எடுத்துறேன்னு வச்சுங்க. ஸோ என்ன ஆகுனா k/a ன்னு இருக்குமா, k/a ன்னு இருக்கும். இப்போ வந்து இங்க வந்து ஏன்னு இருக்கும் பிளஸ் எஸ்ன்ற மாதிரி இருக்கும். சரியா, டிவைடட் பை இங்க வந்து 1/b காமன் எடுக்கிறேன். 1/b காமன் எடுத்தா இங்க b இருக்கும், இங்க எஸ் இருக்கும். ஸோ இது சிம்பிளா என்னன்னா எப்படி எழுதுனா k இன்ட்டு b பை a, இது ஒரு டேர்மா இருக்கும். k இன்ட்டு b பை a இன்ட்டு s பிளஸ் a டிவைடட் பை எஸ் பிளஸ் பின்னு இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஆக்சுவலா நியூமரேட் பார்ட்ல இருக்கிறது வந்து 0ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா, நியூமரேட் பார்ட் அந்த டைம் அந்த கான்ஸ்டன்ட் வந்து 0ன்னு சொல்லுவோம். டினாமினேட்டர் வச்சு என்ன சொல்லுவோம்னா போல் சொல்லுவோம். ஸோ போலோட வேல்யூ வந்து எங்க இருக்குன்னா ஆக்சுவலா வந்து இங்க என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து லீட் காம்பன்சேஷன் சொல்லிட்டாங்க. லீட் காம்பன்சேஷன் வந்து ஆல்ரெடி வந்து இதெல்லாம் சொல்லியிருப்பேன்ல, ஐ பாஸ் ஃபில்டர் சொல்லியிருப்பேன். அப்புறம் வேற என்ன சொல்லியிருப்பேன், ஜீரோ டாமினன்ட்டா போல் டாமினன்ட்டா? லீட் காம்பன்சேஷன் ஜீரோ டாமினன்ட். ஜீரோ டாமினன்ட்னா 0 is nearer to the imaginary axis. அப்போ மைனஸ் பி அதாவது மைனஸ் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்றது தான் 0 அண்ட் எஸ் ஈக்குவல் டு மைனஸ் பின்றது போல். இது 0, இது வந்து போல். 0 is nearer to the imaginary axis. அப்போ வந்து ஏ வந்து இங்க லை ஆகும். சரிங்களா, சாரி, ஏ வந்து இங்க லை ஆகும், பி வந்து இந்த இடத்துல லை ஆகும். சரியா, எது கிரேட்டர்? அப்போ எது கிரேட்டர்? A is greater than B. A is greater than B. ஆக்சுவலா இது நெகட்டிவ் சைனை கன்சிடர் பண்ணிக்கங்க. சரி, ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இதுல மிஸ்டேக் ஏதாவது ஃபீல் பண்றீங்களா சார்? அப்ப ஆப்ஷன் B தானே சார்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆப்ஷன் பி. இது வந்து A lesser than B, இது வந்து B is less than A. அந்த கான்ஸ்டன்ட் k கன்சிடர் பண்ண வேண்டாம் சார். அந்த k வேண்டாம், அது தேவையில்லை, அது தேவை கிடையாது. இது இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருக்கா அப்படின்ற விஷயத்தை வச்சுட்டு சார் B தான் சார் கிரேட்டர். வெயிட் அதான் எனக்கு ஒரு டவுட் வருது. கொஞ்சம் சார் டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணி தானங்க சார் சொல்லுவோம். கொஞ்சம் லைக் பக்கத்துல நியரர் சார் மேல துணி எடுத்துட்டு வந்தேன் சார். சவுண்ட் ஓகே, கரெக்ட்டா கிளாரிட்டி கிளியர் சொல்லுங்க சார். டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணி தானங்க சார் சொல்லுவோம் சார். அதாவது ஆரிஜினுக்கு பக்கத்துல போல்ஸ் இருக்கா ஜீரோஸ் இருக்கான்றத வச்சு தானே சார் சொல்லணும். அப்ப ஆரிஜின் பக்கத்துல வந்து ஏன்னு இருந்தாதான் 0, ஆரிஜின் பக்கத்துல வந்து ஏ தான் இங்க 0. அப்ப அது 0வா இருந்ததுனாதான் நமக்கு லீட் நெட்வொர்க்கா இருக்கும் சார். ஆரிஜின் க்ளோசரா எது இருக்கு, 0 இருக்கா போல் இருக்கா, அதை வச்சு தானே சார் சொல்லணும். ஓகே இல்லைங்க the lead compensation for a system as the following transfer function சொல்லிட்டாங்க, GCFS. சரி, லீட் நெட்வொர்க் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லீட் நெட்வொர்க் வேற என்ன பார்த்தோம்? லீட் நெட்வொர்க்கோட கான்செப்ட் ஒரு சிலது சொல்லுங்க, இன்ட்ரோ பண்ணுங்க. ஐ பாஸ் 0 is closer to the origin sir. 0 is closer to the origin. ஓகே, அது ஓகே. வேற ஏதாவது வேற என்ன கான்செப்ட்? ஹை பாஸ் ஃபில்டர். ஓகே, வேற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் plus a divided by s plus b. கேக்கல, ஒழுங்கா கேக்கல சார். இது நம்ம காமனா எப்பவும் போடுற மாதிரி t equal to 1/a alpha t equal to 1/b ன்னு போட்டோம்னா வராதாங்க சார்? ஓ, இந்த மாதிரி சொல்றீங்களா? சரி, அதுவும் ட்ரை பண்ணி பாத்துறோம். வெயிட் பண்ணுங்க. which is less than 1 ஆல்பா கண்டுபிடிச்சு which is less than 1 ன்னு போட்டோம்னா a is less than b ன்னு சார் வருது. சரி, ஓகே. t dash வந்து 1/a ன்னு சொன்னோம். சரி, ஆல்பா இது இன்னொரு மெத்தட்லயும் ட்ரை பண்ணி பாத்துறோம். ஆல்பா t dash வந்து 1/b ன்னு இருக்கா? சரி, இப்போ ஆல்பா இன்ட்டு 1/a டிவைடட் பை 1/b. ஸோ ஆல்பா வந்து a/b. சரிங்களா, ஆல்பா வந்து a/b. ஸோ லீட் நெட்வொர்க்கா இருக்குன்னா ஆல்பா வந்து என்ன வரணும், லெஸ்ஸர் தென் 1 இருக்குமா? அப்போ a/b வந்து லெஸ்ஸர் தென் 1 is கரெக்ட். அப்போ a is lesser than b. ஓ, இதுல வந்து இந்த மாதிரி ஆன்சர் வருது. சரி, வெயிட் பண்ணுங்க, எதுன்றது கரெக்ட்னு சொல்றேன். -a - b. ஓகே, வெயிட் பண்ணுங்க. நீங்க நெகட்டிவ் சைனை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா a ஓட வேல்யூ தான் கிரேட்டர். கரெக்ட்டுங்களா? நெகட்டிவ் சைன் மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா அது வந்து a ஓட வேல்யூ தான் கிரேட்டர். கரெக்ட்டுங்களா? ஆனா இதுல வந்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா எது கிரேட்டர்?
பி தான் கிரேட். இதுதான் கிரேட்டர். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இது ஏன் மிஸ்டேக் அக்கர் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். நம்ம இது வந்து -2ன்னு வச்சுங்க, இது -3ன்னு வச்சுக்கோமா. வழக்கமா பார்த்தா -2 வந்து லெசர் வேல்யூ, அது நெகட்டிவ்ல பொறுத்த வரைக்கும் லெசர் வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கும். கரெக்ட்டுங்களா? நெகட்டிவ்ல பொறுத்த வரைக்கும் அதாவது நெகட்டிவ் -2 is greater than -3. இல்ல இப்போ நீங்க இந்த இதுலயே பாத்தீங்கன்னா கூட 0 1 2 இப்போ இதுல 1 கிரேட்டரா 2 கிரேட்டரா சொல்லுங்க. ரைட் ஆன்சர்ல சொல்லலாம். 2 கிரேட்டர். சரிங்களா? 2 greater சார். இதுல வந்து -1 இருக்கு, -2 இருக்கு. இல்ல -2 கிரேட்டரா -1 கிரேட்டரா? -1 -1 தான் கிரேட்டர். ஆனா இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நெகட்டிவ் சைன் இல்லாத மாதிரி இந்த டிஸ்டன்ஸை வச்சு மட்டும் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சோ டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது b வந்து கிரேட்டர். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மைனஸ் சைன கான்செப்டை விட்டுருங்க. இதுல என்னன்னா டிஸ்டன்ஸ் கான்செப்ட் எடுத்துங்க. சோ டிஸ்டன்ஸ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டாதான் b is greater than a. சோ ஆக்சுவலா b is greater than a தான் கரெக்ட். இதுவும் தப்பா சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது ரெண்டு மெத்தடையும் பாருங்க. ஆனா இதுதான் எக்ஸாக்ட்டான விஷயம். b வந்து greater than a. சரிங்களா? இதுல இப்போ ஏதாவது ஒரு டவுட் வருதா? ஏதாவது டவுட் இருக்கா? இதுல டவுட் வந்துன்னா இதுல ரெண்டு மெத்தட்ல பார்த்தோம். ஆக்சுவலா வந்து இதுதான் வந்து எக்ஸாக்ட்டா நம்ம பண்ணக்கூடிய விஷயம். சோ இது வந்து b வந்து greater than a தான் கரெக்ட். சரிங்களா? நீங்க இந்த நெகட்டிவ் கான்செப்ட்க்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல வச்சு இது பண்ணிக்கங்க. டிஸ்டன்ஸை வச்சுக்கிட்டு கிரேட்டர்ன்ற மாதிரி சொல்லிக்கங்க இந்த சம்முக்கு. சரிங்களா? ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். ஓகே. The lead compensation network is considered to be a, சரிங்களா? ஆப்ஷன் A high pass filter, ஆப்ஷன் B low pass filter, ஆப்ஷன் C equalizer, and ஆப்ஷன் D none of the above. high pass filter. high pass filter. High pass தெரியும். lead compensator வந்து high pass filter. Next question. சரி. The transfer function of a lead compensation network is given below. சரிங்களா? transfer function கொடுத்திருக்காங்க. GC of s is equal to alpha into 1 plus c divided by 1 plus alpha s கொடுத்திருக்காங்க. The mid corner frequency is given by கேட்டிருக்காங்க. The mid corner frequency is given by இத வந்து என்ன ஒமேகா m ஆப்ஷன் A வந்து ஒமேகா m equal to 1 by alpha t, and ஆப்ஷன் B வந்து ஒமேகா m equal to 1 by t root alpha, and ஆப்ஷன் C வந்து ஒமேகா m equal to alpha t, and ஆப்ஷன் D வந்து ஒமேகா m equal to 1 by alpha root t. என்ன ஆப்ஷன் வரும்? சார் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வரும். 1 by t root alpha. சரி. இது வந்து என்ன காம்பன்சேட்டர்? lead compensator. லீட் காம்பன்சேட்டர். சரி ஓகே. சரி. சார் மிட் கார்னர் ஃப்ரீக்வென்சினாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் அதுதான் நான் கொஞ்சம் சொல்ல வரேன். வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து என்னன்னா லீட் காம்பன்சேட்டர் சொன்னோம். லீட் காம்பன்சேட்டர் வந்து என்ன டாமினன்ட்? என்ன டாமினன்ட்? High pass ஜீரோ டாமினன்ட். ஜீரோ டாமினன்ட். ஓகே. Zero dominant. zero dominance. ஓகே ஓகே. லீட் காம்பன்சேட்டர் ஜீரோ டாமினன்ட். சோ இதுல என்னன்னா இந்த கிராஃப் வரைஞ்சிருப்போம்ல, கிராஃப் எப்படி வரைஞ்சிருப்போம்? இது 0 dB ஆக்சிஸ். உங்க கிராஃப் இப்படி வந்து இப்படி வந்திருக்குமா இல்ல இப்படி வந்து இப்படி வந்திருக்குமா? நான் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்திருக்குமா இல்ல இந்த மாதிரி வந்திருக்குமா? ஃபர்ஸ்ட் ஒன் சார். ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டான இது ஃபர்ஸ்ட் ஒன் தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த இடத்துல வேல்யூ என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா? சரி சிம்பிளா சொல்றேன். இதுல வந்து 1 plus SC இருக்குல்ல, அப்போ SC ஈக்குவல் என்ன வரும்? -1 வருமா? அப்போ S ஈக்குவல் டு -1/t ஒரு 1/t -1/t ஒன்று வரும். நெக்ஸ்ட் இங்க வந்து 1 plus alpha SC ஈக்குவல் டு இது 0, ஸோ 0 தான். alpha SC ஈக்குவல் டு -1, ஸோ S ஈக்குவல் டு -1 by alpha t. S ஈக்குவல் -1 by alpha t. இது வந்து லீட் நெட்வொர்க் சொல்லட்டுமா? ஸோ லீட் நெட்வொர்க்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். வேல்யூ கம்மியா இருக்குமா? அப்போ S ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த S ஓட வேல்யூ ஹையா இருக்கும். இந்த S ஓட வேல்யூ ஹையா இருக்கும். இந்த S ஓட வேல்யூன்றது வந்து என்னது? 0வா போலா? 0வா போலா? 0வா? கரெக்ட்டா சொல்லுங்க பாருங்க. போல். சரிங்களா? போலா ஆல்பா டி ல போல். இது வந்து 0வா இருந்திருக்கும். சரிங்களா? சோ இந்த இடம் இது வந்து போல், இது 0. சோ இப்போ இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? இந்த S ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் சொல்லிட்டேன். அப்போ இங்க என்ன வரும்னா -1 by alpha t வரும். இந்த இடத்துல -1 by t வரும். சோ இதுல என்னன்னா இந்த -1 by t க்கும் -1 by alpha t க்கும் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல ஒரு மிட் ஃப்ரீக்வன்சி இருக்கு. சோ
அதுதான் வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. அதாவது அது வந்து ஒமேகா சொல்லுவாங்க. அந்த மிட் ஃப்ரீக்வன்சி தான் வந்து ஒமேகா எம். சரிங்களா? ஸோ அந்த அப்போ வந்து என்னவா இருக்குன்னா இல்லைங்க பிளாட் வந்து ஃபேஸ் லீட் காம்பன்சேஷனா பிளாட் வந்து இதுதான் வந்து பைஎம். பைஎம் வந்து பைஎம்னா அதாவது the maximum frequency occurs at என்ன சொல்லிருப்போம், the maximum frequency occurs at ஒமேகா எம். ஒமேகா எம் வந்து எதுக்கு நடுவில் இருக்குன்னா இந்த -1/t இருக்குல்ல, அங்க இருந்து -1/α இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்கிறது தான். அது பேர் வந்து மிட் கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஒமேகா எம் இருக்கும். ஸோ ஒமேகா எம் வந்து ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லிருப்போம், ஒமேகா எம் இஸ் த ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் த ஒமேகா எம் இஸ் ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? இப்ப சொல்லல, two corner frequencies. ஒமேகா எம் இஸ் த ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் த டூ கார்னர் ஃப்ரீக்வன்சி வரும். ஸோ ஒன்னு வந்து 1/√t இருக்கும், இன்னொன்று வந்து 1/√α இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 1/√α கிடைக்கும். சரிங்களா? இதுதான். ஸோ இது வந்து ஃபேஸ் லீட்ன்றது. இப்போ இங்க வந்து என்னன்னா ஃபேஸ் லீட்னா பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டயக்ராம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த டயக்ராம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அப்புறம் வந்து இது ஒமேகா எம்னா 1/t√α. இந்த சின்ன சின்ன விஷயத்த ஞாபகம் வச்சுட்டா போதும். சரிங்களா? இதுல ரொம்ப அதிகமா மற்றது தேவை கிடையாது. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா the maximum phase lead is contributed by a phase lead network at option A mid corner frequency, option B lower corner frequency, option C upper corner frequency, and option D phase corner frequency. last questionல தான் பார்த்தோம் Mid corner frequency. Option A. Mid corner frequency. so last Option questionல A. நான் சொல்லிருந்தேன் கரெக்ட்டுங்களா? என்ன சொல்லிருந்தோம் phase lead என்ன சொல்லிருந்தோம்? Mid corner frequency. mid corner frequency. அதுல எக்ஸ்பிளனேஷன் பண்ணனால இதுலயும் சொல்லல. Thanks for watching and subscribing. Thank you all.